அத்தை, கத்தி உங்க கையில இருக்கு, துர்கா கையில காயமா இருக்கு. அப்படின்னா நீங்க தானே குத்தி இருக்கணும். ஐயோ ஐயோ இல்ல அசோக், நான் குத்தல அசோக். இவதான் ரூமுக்குள்ள இந்த கத்தியோட வந்தா. இந்த கத்தியால இப்படி இப்படி கழுத்துல எல்லாம் வச்சு கொலை பண்ணுவேன்னு சொன்னா இப்ப எல்லாரும் முன்னாடி மாத்திட்டா. இந்த கத்தியால தான் கையை கிழிச்சுக்கிட்டு கத்திய என் கையில கொடுத்துட்டு அப்புறம் இங்க வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் குத்துனேன்னு சொல்றடா. நம்பாதீங்க நம்பாதீங்க. கதை ரொம்ப நல்லா இருக்குமா? துர்கா கத்தி எடுத்துட்டு வந்தாலும் இவளே உங்களை குத்த பாத்தாங்கறீங்க. உங்களை கத்தியால குத்துறதுக்கு அவ என்ன பைத்தியமா? ஏய், அப்போ அவளை கத்தியால குத்த நான் பைத்தியமா? வாடி வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி பெட்டி கடையில இருந்து கத்தியை எடுத்து நீங்க தானே உள்ள வச்சு கதவை சாத்தி எனக்கு குத்த வந்தீங்க. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நான் உனக்கு குத்த வந்தனா? ஏடி நான் உனக்கு குத்த வந்தனா? நான் உனக்கு குத்த வந்தனா? கேளு. அத்தை கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் குத்தல அசோக். இவ போய் சொல்றடா. அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நம்புடா இல்லடா. அண்ணி நீங்க மெடிசன் போடுங்க. இவங்கள கொஞ்சம் போட்டுக்கோ. அண்ணே நீங்களாவது என்ன நம்புங்கண்ணே. இவதான் இந்த கத்தியோட ரூம்குள்ள வந்தானே, என் கதையை முடிக்க போறேன்னு சொன்னா. அப்படியே உங்க எல்லாரும் முன்னாடியும் மாத்தி பல்ட்டி அடிச்சுட்டு பேசுறானே. அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோ துர்கா. ஐயோ அக்கா வலிக்குதுக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அக்கா மெதுவா அக்கா, வலிக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயோ 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 ஐயோ, இவ்வளா கிழிச்சுக்கிட்டு என்னமா நடிக்கிறா பாரு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா அத்தை? யாராவது தண்ணியை காயப்படுத்திப்பாங்களா? கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பேசுங்க. இவங்க கையில கத்தி இருக்குமா? ஆனா துர்கா வந்து இவங்களை குத்த வந்தான்னு சொல்லுவாங்களாம். என்னத்த அதை நாங்க நம்பணுமா? இல்ல எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பைத்தியம் மாதிரி தெரியுதா? சரிடா, நான் தான் பைத்தியம், நான் தான் பைத்தியம். இவதான் அந்த காரியத்தை பண்ணிட்டு என் கையில கத்திய கொடுத்துட்டு ஓடிட்டா. அத நான் பைத்தியம் மாதிரி எடுத்துட்டு வந்த மத்தியா. நான் தான் பைத்தியம், நான் தான் பைத்தியம். போதுமா? ஆஹா, கனகாவோட பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பாரு, நான் சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. இப்ப சிரிச்சாவோ. அப்படியே மாத்திட்டா, அப்படியே மாத்திட்டா பாரு. என்னமா நடிக்கிறா பாருங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க பாக்கும்போது அலற மாதிரி மாத்திட்டா. ஐயோ அம்மா வலிக்குதுமா. ஐயோ இந்த கதையை நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் உன்னை குத்தலடி. மாமா, கோகிலா அம்மாவுக்கு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்க ஏதாவது முடிவெடுங்க, அதுவும் உடனே எடுங்க, இல்லன்னா பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். அடியே, அப்ப நீயும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றியாடி? அம்மா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் பிடிச்சிருச்சா? அம்மா, சுய புத்தியோட இருக்கிறவங்க யாராவது வீட்டுல இருக்க பொண்ணு கத்தியால குத்த வருவாங்களா? இல்ல அவ கத்தியால குத்த வரதா சொல்லுவாங்களா? உங்களை ரெஸ்ட் எடுக்க தானே நான் சொன்னேன். அதுக்குள்ள இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏதாவது கேட்டா பைத்தியமானு நீங்களே கேட்டுக்கிறீங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு கோகிலாமா. துர்கா, அம்மா அம்மா வலிக்குது, வலிக்குது. அவன் நடிக்கிறத நீங்க எல்லாரும் நம்புறீங்க.